வருமான வரி யார் தாக்கல் செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு தனி ஆளா இல்ல ஒரு கம்பெனியா? பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். வாங்க, இன்கம் டாக்ஸ் சட்டத்துல நபர் அதாவது பர்சன் அப்படின்னா உண்மையில் யாருன்னு விரிவா பார்க்கலாம். நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணுமா? இந்த கேள்விக்கு பதில் நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஏன்னா சட்டத்தோட பார்வையில நபர்ங்கிற வார்த்தை நாம நினைக்கிற மாதிரி ஒரு தனி மனுஷனை மட்டும் குறிக்காது. ஆமா, வருமான வரி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நபருங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே வேற. அது உங்களையும் என்னையும் மாதிரி தனிப்பட்ட ஆளுங்களை தாண்டி இன்னும் நிறைய அமைப்புகளையும் உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருக்கு. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 231ல இதுக்கு ஒரு தெளிவான டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அதன்படி நபர் அப்படிங்கிறதுல தனிநபர்கள், ஹிந்து கூட்டு குடும்பங்கள், கம்பெனிங்க, பார்ட்னர்ஷிப் நிறுவனங்கள்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. வாங்க இதுல ஒவ்வொரு கேட்டகரியா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல தனிநபர் மற்றும் குடும்பம். இதுக்கு கீழே யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாப்போமா? மற்றும் ரொம்பவே பொதுவான கேட்டகரி தனி நபர். அதாவது நீங்க, நான், நம்மள மாதிரி இருக்கிற ஒவ்வொரு தனி மனுஷனும் இதுக்கு கீழே தான் வருவோம். நீங்க மாச சம்பளம் வாங்குற ஒரு ஊழியரா இருக்கலாம், இல்ல சொந்தமா ஒரு கடை வச்சு நடத்துறவரா இருக்கலாம், ஒரு ஃப்ரீலான்சர், டாக்டர், வக்கீல், இப்படி யார் வேணாலும் இந்த தனிநபருங்கிற கேட்டகரியில தான் வருவாங்க. அடுத்தது இந்திய வரி விதிப்புல மட்டுமே பார்க்க முடிகிற ஒரு ஸ்பெஷலான அமைப்பு, HUF, அதாவது இந்து கூட்டு குடும்பம். இங்க ஒரு முழு குடும்பத்தையுமே வரி கட்டுறதுக்காக ஒரு தனி யூனிட்டா, ஒரு நபரா சட்டம் பாக்குது. ஒரு HUF-ஓட சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அத கர்த்தான்னு சொல்ற குடும்பத் தலைவர் தான் நிர்வகிப்பார். அந்த குடும்பத்துக்குன்னே தனியா ஒரு பான் கார்டை வாங்கி அதை ஒரு தனி அமைப்பா கணக்கு காட்டி வரி செலுத்தலாம். ஆனா இதோட ரூல்ஸ்லாம் கொஞ்சம் சிக்கலானது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி நிபுணர்களோட உதவியை நாடனா உங்க நேரமும் பணமும் நிச்சயம் மிச்சமாகும். ஓகே, அடுத்த பிரிவுக்கு போலாம். வணிக நிறுவனங்கள் எந்தெந்த பிசினஸ்லாம் வரி சட்டத்துல நபரா கருதப்படுதுன்னு பார்க்கலாம். மூணாவதா கம்பெனி. நீங்க கம்பெனிஸ் ஆக்ட் கீழே ஒரு பிரைவேட் லிமிடெட் இல்லனா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க கம்பெனியும் சட்டப்படி ஒரு நபர் தான். அதுக்குன்னு தனியா கார்ப்பரேட் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். அடுத்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். 2 இல்ல அதுக்கு மேல ஆட்கள் சேர்ந்து ஒரு பிசினஸ் நடத்துனாங்கன்னா அந்த அமைப்பு ஒரு தனி நபரா பார்க்கப்படும். அதுவும் தனியா டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். அடுத்ததா LLP, அதாவது லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். இது ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரியும் இருக்கும், ஒரு கம்பெனி மாதிரியும் இருக்கும். ஒரு ஹைபிரிட் மாடல்னு சொல்லலாம். இதுல இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்டே அந்த வரையறுக்கப்பட்ட பொறுப்பு தான். அதை பத்தி அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப முக்கியமானது. ஒரு சாதாரண பார்ட்னர்ஷிப்ல கம்பெனிக்கு கடன் ஏதாவது ஆச்சுன்னா உங்க சொந்த சொத்துக்களை வச்சு கூட அதை அடைக்க வேண்டியிருக்கும். ஆனா ஒரு LLPல அப்படி இல்ல. உங்க பொறுப்பு நீங்க போட்ட முதலீட்டோட முடிஞ்சிரும். ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. வரி விதிப்புல பெரிய வித்தியாசம் இல்லைன்னாலும் இந்த சட்ட பாதுகாப்பு ஒரு பெரிய விஷயம். சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போறது கூட்டு அமைப்புகள். அதாவது ஒரு பொதுவான நோக்கத்தோட ஒன்னா சேர்ற குழுக்கள். இதுல முதல் வர்றது அறக்கட்டளை, அதாவது ட்ரஸ்ட். ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளுக்காக, உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் நடத்துறதுக்கு இல்ல மத்தவங்களுக்கு தொண்டு செய்யறதுக்குன்னு சொத்துக்களை நிர்வகிக்கிற எந்த ஒரு அமைப்பும் ஒரு தனி நபராதான் கருதப்படும். அடுத்து AOP மற்றும் BOI. ரெண்டுமே வருமானம் ஈட்ட ஒன்னா சேர்ற குரூப்ஸ் தான். ஆனா சின்ன வித்தியாசம் இருக்கு. AOPல தனிநபர்கள், கம்பெனிங்கன்னு யார் வேணாலும் மெம்பரா இருக்கலாம். ஆனா BOIல தனிநபர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சில குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு சொத்துல வாடகை வருமானம் வாங்கினா அது BOI கீழ வரும். நாம இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சட்டப்பூர்வ அமைப்புகள். இதுல அரசாங்க அமைப்புகளும் அடங்கும். இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா உண்மைதான். நம்ம ஊர் நகராட்சி, ஊராட்சி மன்றம், மாநகராட்சின்னு இந்த உள்ளாட்சி அமைப்புகள் கூட வருமான வரி சட்டத்தின் பார்வையில ஒரு நபர் தான். கடைசியா ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான வகை, செயல்கை சட்ட நபர். இதுக்கு மனுஷங்க மாதிரி உயிர் இல்லைன்னாலும் சட்டம் இதை ஒரு தனி நபரா அங்கீகரிக்குது. உதாரணத்துக்கு ஒரு கோயில்ல இருக்கிற தெய்வம் பேர்ல சொத்து இருந்தா அந்த தெய்வம் கூட வரி கட்ட வேண்டிய ஒரு நபரா தான் கருதப்படும். நம்ம சட்டத்தோட வீச்ச பாத்தீங்களா? இப்போ நம்ம எல்லா வகைகளையும் பார்த்துட்டோம். சரி, இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? வாங்க ஒரு தடவை வேகமா எல்லாத்தையும் பார்த்துடலாம். தனிநபர், HUF, கம்பெனி, பார்ட்னர்ஷிப், LLP, ட்ரஸ்ட், AOP/BOI, உள்ளாட்சி அமைப்பு, அப்புறம் செயற்கை சட்ட நபர். இவங்க எல்லாருமே சட்டத்தின் பார்வையில நபர்கள்தான். அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க இந்த வகையில எதுல வர்றீங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வகை நபருக்கும் வரி விதிகள், வரி சதவிகிதம், தாக்கல் செய்யற முறைன்னு எல்லாமே அடியோடு மாறும்.
இந்த வரி விதிகள்லாம் உங்களுக்கு குழப்பமா இருக்கா? நீங்க எந்த கேட்டகரியில வர்றீங்கன்னு தெரியலையா? கவலையே வேண்டாம். ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் இல்ல புதுசா தொழில் பதிவு செய்யறதுன்னு எதுவா இருந்தாலும் நீங்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸை தாராளமா தொடர்பு கொள்ளலாம். அவங்க உங்களுக்கு தெளிவா வழிகாட்டுவாங்க. இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது உங்க வரி சம்பந்தமான சந்தேகங்களை தீர்க்க உதவி இருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த விளக்கத்தில் சந்திப்போம்.